அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 41. இன்றிலிருந்து 10 நாட்களுக்கு நெய்தல் நிலத்தினுடைய செய்யுள்களை பார்க்க இருக்கிறோம். முதலிலே செய்யுள். தென்கடல் சேர்ப்பன் பிரிய புலம்படைந்து ஒன் தடங்கண் துஞ்சற்க ஒள் இழையாய் நன்பு அடைந்த சேவலும் தன் அருகில் சேர்க்குமால் என்கொலோ பூந்தலை அன்றில் புலம்பு. ஒளிமிக்க அணிகலன்களை அணிந்துள்ள தலைவியே என்று தோழி தலைவியை பார்த்து சொல்கிறான். தெளிந்த கடல் துறையை உடைய தலைவன் இரவு நீ இங்கே இருக்கிறாய் என்று குறிப்பு காட்டாமல் போனதனால் உன்னை விட்டு பிரிந்து போனான். அதனால் நீ தனிமையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உன்னுடைய ஒளிமிக்க கண்கள் தூக்கம் இல்லாமல் கலங்கி போயிருக்கிறது. இது உன் பக்கமாக இருந்தாலும் கூட அங்கு இருக்கிற அன்றில் பறவைக்கு அதன் பக்கத்திலேயே அதனுடைய சிவந்த பூ போன்ற தலையை உடைய பெண் அன்றில் பறவை அருகில் இருக்கும் போது கூட, ஆண் அருகிலேயே அந்த பெண் பறவை இருக்கும் போது கூட அதுவும் இரவு முழுதும் வருந்தி கொண்டே இருந்தது. என்ன காரணம் தெரியவில்லையே என்று தலைவிக்காக பெண் அன்றில் பறவை வருந்தியதாக சொல்லுகிற செய்யுள், தோழி சொல்வதான செய்யுள். நீ தலைவனை பிரிந்து நான் வருத்தமாக இருந்தாய், தூக்கம் இல்லாமல் இருந்தாய், சரி. ஆனால் தன்னுடைய பக்கத்திலேயே ஆண் பறவை இருந்தும் கூட அந்த பெண் பறவையானது ஏதோ வருத்தத்துடனேயே விடிமளவும் தூங்காமல் இருந்ததே, என்ன காரணம் தெரியவில்லையே என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள். தென் கடற் சேர்ப்பன் பிரிய புலம்படைந்து ஒன் தடங்கண் துஞ்சற்க ஒள் இழையாய் நன்பு அடைந்த சேவலும் தன் அருகில் சேர்க்குமால் என்கொலோ பூந்தலை அன்றில் புலம்பு. நன்றி, வணக்கம்.